சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்ட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு சிஸ்டர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க என்கிட்ட கிளாஸ்க்கு வரவங்க. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்க முதல்ல ஒரு இடத்துல வந்து டெய்லரிங் கிளாஸ் போயிருக்கும்போது வந்து அதே ப்ராப்ளத்துக்கு தான் இப்போ என்கிட்ட வந்திருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஷோல்டர்லேருந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு கீழே இறங்க இந்த இடத்துல எனக்கு சுருக்க வருது. ப்ளவுஸாக இருந்தாலும் சுடிதாராக இருந்தாலும் எனக்கு 2 சைடுமே சுருக்க வருது. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது தெரியுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம். இப்போ அவங்க எதில் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வருது அப்படின்னு பொதுவாக பார்க்கலாம். எதனால் இந்த ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஷோல்டர் வந்து கரெக்டாக வைக்கணும். ஷோல்டருக்கும் இந்த வளைவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னா இருக்குது. ஷோல்டர் கரெக்டாக வைக்கணும். கிராஸ் எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, அந்த இடத்துல எடுக்கணுன்ற தேவைப்பட்டதுன்னா அந்த இடத்துல நம்ம கிராஸ் எடுக்கணும். ஷோல்டர் கிராஸ் நிறைய பேர் லேடிஸ்க்கு வந்துட்டு ஷோல்டர் கிராஸ் எடுக்கிறது இல்லை. சிலருக்கு தேவைப்படாமல் இருக்கலாம், ஆனால் எல்லாருக்குமே தேவைப்படாதுன்னு சொல்ல முடியாது. அதனால் தேவையான இடத்துல நம்ம ஷோல்டர் கிராஸ் எடுக்கணும். மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்மல் ரவுண்டு கரெக்டாக போடணும். எல்லோரும் வந்து கார்னர் எல் ஷேப் மாதிரி போட்டுட்டு கீழே வந்து 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு 6 இன்ச்சுன்னு இருப்பாங்க. கம்பல்சரி அது கிடையாது. ஏன்னா அது சரியான அளவே கிடையாது. சரிங்களா? அது எப்படி வரைகிறதுன்றதை ப்ராப்பராக நான் சொல்லித்தர பாருங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஆர்மல் ரவுண்டு வந்து மேலே ஏற்றி வச்சுருந்தாலும் நமக்கு அந்த ப்ராப்ளம் வரும். இல்லை ரொம்ப இறக்கிட்டு இருந்தாலும் நமக்கு அந்த ப்ராப்ளம் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கை வளைவும் கரெக்டாக வெட்டணுங்க. கை வளைவு கரெக்டாக வெட்டலைனாலும் நம்ம அட்டாச் பண்ண உடனே நமக்கு அந்த சுருக்கங்கள் வரும். இதெல்லாம் எப்படி கிளியர் பண்ணுறது, இதுக்கான சொல்யூஷன் என்னன்றதை நம்ம வரைஞ்சி பார்த்துருவோமா? இப்போ எப்படி அந்த ஆர்மல் ரவுண்டு அவங்களுக்கு வந்து அந்த சென்டரில் வந்து சுருக்கம் இல்லாமல் வர்றதுன்னு பார்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சிம்பிள் ஃபார்முலா தாங்க. இப்போ வந்து நம்ம ஃபார்முலாவே என்னவோ நினச்சி பெருசாக பயப்பட வேண்டாம். சிம்பிளான ஒரு விஷயங்கள் தான். சரிங்களா? இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் எந்த மாதிரியான உடல் அமைப்புக்கும் நீங்கள் வந்து அளவு எடுத்து நான் வெட்டுறேங்க, எனக்கு அளவு ப்ளவுஸே தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஒரு அளவு இருந்தால் கூட போதும், நான் ஃபுல் பாடி மெஷர்மெண்ட்டுக்கும் நான் கணக்கில் எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவீங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான ஃபார்முலா தான் இப்போ நான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறது எல்லாமே. இப்போ வந்து இதுக்கான அந்த ஆர்மல் வளைவு எவ்வளோ வருது, எவ்வளோ வைக்கணுன்றதை பார்த்துங்கன்னா, இப்போ இவங்களோட செஸ்ட் அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 34. இப்போ நமக்கு செஸ்ட் ரவுண்டு தெரியும். ஷோல்டர் வந்து செஸ்ட் ரவுண்டு வச்சு ஷோல்டர் வந்து எப்படி நம்ம எடுக்கிறது? எனக்கு ஷோல்டர் அளவு தெரியாதுல்ல. ஏன்னா அளவு சுடிதார் கொடுத்துருக்காங்க, அதுலேயே ஷோல்டர் வந்து தவறாக இருக்குது. அப்படின்னும் போது நம்ம கரெக்டான ஷோல்டர் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 34 டிவைடட் 2 17. சரிங்களா? 17 மைனஸ் 2 இன்ச்சு இல்லது 2 இன்ச்சு. இப்போது சுடிதாருன்னும் போது நம்ம 2 இன்ச்சு மைனஸ் பண்ண போதும். ப்ளவுஸுன்னா 2.5 இன்ச்சு மைனஸ் பண்ணலாம். சரிங்களா? அதுதான் நமக்கு ஃபுல் சுடிதாரோட ஷோல்டர் அளவு கிடச்சிடும் நமக்கு. அப்போ 17 மைனஸ் 2 இன்ச்சு பண்ணோம்னா 15 இன்ச்சு ஷோல்டர். சரிங்களா? இப்போ 15 இன்ச்சு வந்துருச்சு. நமக்கு தேவையான அளவு ஷோல்டர் கிடச்சிருச்சு. ஃபுல் ஷோல்டர் 15. ஆனால் நம்ம வைக்க போகிறது 2ஆக மடித்து வைக்க போகிறோம். அப்போ 7 இன்ச்சு. 7க்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணியாச்சு 7 இன்ச்சு. இப்போது இதை வந்து நம்ம எப்படி சின்ன ஷோல்டர் கண்டுபிடிக்கிறது? இப்போ நமக்கு ரெடி ஷோல்டர் வந்து கிடச்சிருச்சு. 7 இன்ச்சு, அதாவது 15 இன்ச்சு. நமக்கு 15 இன்ச்சு ஆச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டீப் நெக் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு கேட்டிருக்காங்க. இப்போ டீப் நெக் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நெக்கு இறக்குறோமோ, பேக் நெக் இறக்குறோமோ, அதே அளவுக்கு நம்மளோட ஷோல்டர் வந்து 1/4 இன்ச்சு அளவுக்கு 1 இன்ச்சு நம்ம இங்கே இறக்குறோம். இங்கே ரெடி, அதாவது ஃபுல் ஷோல்டர் வந்து 1/4 இன்ச்சு அளவுக்கு நம்ம கம்மி பண்ணணும். இவங்க 8 இன்ச்சு கேட்குறாங்க. அப்போ 8 இன்ச்சுக்குன்னா 8 2 8 டிவைடட் பார் 2 இன்ச்சு. சரிங்களா? இப்போ 2 இன்ச்சுக்கு நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேங்க. சரிங்களா? இப்போ இவங்களுக்கு தேவையான ரெடி ஷோல்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு. ஓகேங்களா? 5.5 இன்ச்சு இருக்குங்களா? 5.5 இன்ச்சு தான் நமக்கு தேவையான ரெடி ஷோல்டர் கிடச்சிருச்சு. சரிங்களா? இதில் வந்து நம்ம வந்து சின்ன ஷோல்டர் எப்படி, அதுக்கு அடுத்து கழுத்து அகலம், இது ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து இப்போதைக்கு தேவையில்லாது. இதில் இருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சின்ன ஷோல்டரும் கழுத்தளவும். ஆனால் இப்போதைக்கு இது தேவையில்லை. கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த ஆமல் ரவுண்டு இந்த இடத்துல வந்து சுருக்கம் வருது எனக்கு அப்படின்றத கேள்வி. இப்போ இந்த கோடு நான் எங்கே போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் சொல்கிறேன். சின்ன ஷோல்டர் கிடச்சிருச்சு அப்படின்னும் போது இது சாதாரண, அதாவது நார்மல் உடல் அமைப்பு 32 இன்ச்சு 34 இன்ச்சு உடல் அமைப்பு ஒரு விகிதாச்சார அடிப்படையில் இருக்கிற உடல் அமைப்பு இருந்தது அப்படின்னும் போது இந்த 5.5 இன்ச்சு இல்லை 6 இன்ச்சு 6 இன்ச்சு வருதுனால அப்படியே ஆம்பளுக்கு இறக்கிக்கோங்க. சரிங்களா? இது வந்து பேசிக்கான ஒரு மெத்தட் தான். இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கு அட்வான்ஸ் டெக்னிக்கல் கிளாஸ்லாம் இருக்குது, அதில் நான் அப்புறமா சொல்கிறேன். இது பேசிக்கானது. இந்த 5.5 இன்ச்சு அப்படியே இறக்கி ஒரு கோடு போட்டுக்கலாம். சரிங்களா? போட்டாச்சு. இப்போ ஆமல் ரவுண்ட் எவ்வளோ வந்திருக்கு, இதிலேருந்து தான் நம்ம ஆமல் ரவுண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன பார்த்தீங்கன்னா, எதனால் அந்த சுருக்கம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்ஷேப் போட்டுட்டு இங்கேருந்து 1/2 இன்ச்சு கிராஸாக, அதுலேருந்து 1 இன்ச்சு, திரும்பவும் அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு இந்த மாதிரி வச்சுப்பாங்க. வச்சு அங்கே வந்து ஒரு ரவுண்டு போட்டுருவாங்க. இதனால தான் நமக்கு வந்து பிரச்சனையே வருது. இதெல்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணோம்னா கரெக்டான அளவு வந்து நமக்கு கரெக்டாக உட்கார, சுருக்கமே வராது, பக்காவாக கச்சிதமாக உட்காரும். சரிங்களா? அந்த ரவுண்ட் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து எல் ஷேப் போட்டாச்சு. இப்போ இங்கே தான் நமக்கு செஸ்டோட அளவு வந்துடும். இப்போ எல் ஷேப் போட்டாச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து செஸ்டோட அளவு எவ்வளோ சொன்னீங்கன்னா 34 அப்பர் செஸ்டோட அளவு. சரிங்களா? இப்போ நம்ம இந்த ரவுண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது ஆம்பல் வளைவு எவ்வளோ வரும், இந்த அளவுக்கு 34 அளவில் ஒரு சுடிதாருக்கு ஆமல் ரவுண்டு எவ்வளோ வரும், ஃபுல் ரவுண்டு சர்க்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா செஸ்ட் அளவு 34 / 2. சரிங்களா? டிவைடட் டு -2 இன்ச்சு, 2.5 இன்ச்சு வந்து ப்ளவுஸ்க்கு வரும், 2 இன்ச்சு வந்து சுடிதாருக்கு வரும். சரிங்களா? அதே டிவைடட் 2 மைனஸ் பண்ண எவ்வளோ வந்து 15 இன்ச்சு. அதே 15 இன்ச்சு தான் நமக்கு ஆமல் ரவுண்டுக்கும் வரும். சரிங்களா? ஆமல் ரவுண்ட் போட்டாச்சு. இப்போ நமக்கு 15 இருக்கான்னு சொல்லிட்டு அளவு பார்த்துக்கலாம். இப்போ இந்த அளவு வந்து நான் வச்சுருக்க ஃபார்முலா கரெக்டாக இருந்ததுன்னா நமக்கு தேவையான அளவு 15 இன்ச்சு இந்த ரவுண்ட் அளவு வந்துடும். கரெக்டாக இருக்குங்களா? 15 இன்ச்சு 7 இன்ச்சு வந்து 2ஆம் அடித்தோம்னா 15 இன்ச்சு. இதுதான் நமக்கு ப்ராப்பரான ஒரு ஆமல் வளைவுக்கான அளவு. இதுக்கு மேலே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ மெட்டீரியல் வேணாலும் வச்சுக்கலாம். நமக்கு அது கிடையாது. இது தையலோட அளவு, இந்த இடத்துல தான் தையல் வரணும். இப்போ ஆமல் அளவு கரெக்டாக 15 வச்சோம்னா நமக்கு இந்த இடத்துல சுருக்கன்றது வராது. நிறைய பேர் வைக்கிற மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செஸ்ட் அளவு வைப்பாங்க, நமக்கு இழுக்க போதும் அப்படின்னு நினச்சிட்டு வைப்பாங்க. இல்லை இங்கேருந்து 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு 2 இன்ச்சு அந்த மாதிரி கொடுத்து வளைவு போடுவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு தவறான அளவு. நமக்கு தேவையான ஆமல் வளைவு இதுதான். இப்போ நமக்கு தேவையான அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? ப்ராப்பராக இதுதாங்க பேசிக்கான அளவு இதுதாங்க. இதற்கு மேலே வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா ஃபார்முலா போட்டிருக்காங்க, என்னடா டிவைட் போட்டிருக்காங்க, இதை கழிக்கிறாங்க அதை கழிக்கிறாங்க, அது ஒன்றும் கிடையாது. ஈஸியான ஒரு மெத்தட் தான். நீங்கள் பாருங்கள், ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிகிற அளவு தான் நான் போட்டிருக்கேன். இது வந்து பேசிக்கான அளவுக்கு, அதாவது நார்மலான ஒரு பேசிக் கட்டிங் எப்படி இருக்கணுமோ அந்த அளவு. இந்த இடத்துல சுருக்கமே எதுவுமே வராது, அப்படியே பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த வளைவு மட்டும் நம்ம இங்கேருந்து 1 1.5 முதல்ல தயவு செஞ்சு அதை நிறுத்துங்க. நிறுத்திட்டு நம்மளோட ஆமல் ரவுண்டு எவ்வளோ இருக்கும் அந்த அளவு கரெக்டாக எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்ததுனால கேளுங்க கமெண்ட் பாக்ஸில். இதுக்கப்புறமாவும் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடலாம். சரிங்களா? பேசிக்கான அளவில் இருந்து என்னென்ன உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது எல்லா சந்தேகங்களும் கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் கூடுமான வரைக்கும் எல்லாத்தையுமே நான் ட்ராயிங் போட்டு உங்களுக்கு நிவர்த்தி பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வணக்கம்.